Dear students, good morning. 11th business maxல second chapter algebra நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் exercise 2.5ல fourth sum நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? exercise 2.5ல fourth sum பார்க்க போகிறோம். பாருங்க question. By the principle of mathematical induction அப்படின்னு கொடுத்துருக்கான். By the principle of mathematical induction அப்படின்னு கொடுத்துருக்கான். Mathematical induction prove the following அப்படின்னு கொடுத்துட்டு 1 plus 4 plus 7 plus dot dot plus 3n minus 2 equal to n into 3n minus 1 divided by 2 for all n belongs to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கேன், 3 ஸ்டெப்ஸில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத ஸ்டேட்மெண்ட்டை பி ஆஃப் என் அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து n equal to 1 அப்படின்னு கொடுத்து ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பில் வந்து n equal to k அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து n equal to k plus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். n equal to k plus 1 ப்ரூஃபாக இருந்துச்சு அப்படின்னா n equal to kவும் ப்ரூஃபாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா n equal to kவும் ட்ரூவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபோர்த்தில் வந்து லாஸ்ட் வந்து பை மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷன் P of n is true for all n belongs to n அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு லைன் எழுதணும். அதுக்கு ஒரு மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஓகே, இந்த 3 ஸ்டெப்ஸில் வந்து இந்த சம் போட போகிறோம். அப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன எடுக்கணும், ஃபஸ்ட்டு P of n அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ பாருங்கள், கொடுத்துருக்கிறத வந்து நான் என்ன பண்ண போகிறேன், P of n அப்படின்னு எழுதிக்க போகிறேன். லெட் P of n denote the statement. P of n denote the statement அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து P of n அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொடுத்துருக்கிறது P of n அப்படின்னு எடுத்தது அப்படின்னா எப்படி இருக்குங்க, P of n 1 plus 4 plus 7 plus dot dot plus 3n minus 2 equal to n into 3n minus 1 divided by 2. ஓகேங்களா? இப்போ P of n எடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்க, n equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்களா? அப்போ ஸ்டெப் 1 n equal to 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறேங்க. அப்போ n equal to 1 அப்படின்னு எடுத்துருந்தேன் அப்படின்னா பாருங்கள், இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன வருங்க பாருங்கள், 3 into 1 minus 2. ஓகேங்களா? இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 3 into 1 minus 2. ஓகேங்களா? அதாவது 3n minus 2ல் என்னங்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணால் 3 into 1 minus 2. அப்போ 3 minus 2 equal to 1. ஓகேங்களா? 3ல் 2 போச்சுன்னா 1 அப்படின்னு எழுதிட்டேன். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா n into 3n minus 1 divided by 2. ஓகேங்களா? அப்போ என்னங்கிற இடத்துல 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1 into 3 into 1 minus 1 divided by 2. ஓகேங்களா? அப்போ 3 1s are 3ங்களா? அப்போ 3 minus 1 divided by 2. அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2 by 2. ஓகேங்களா? 3ல் 1 போச்சு அப்படின்னா 2 by 2 கேன்சல் பண்ணால் 1. அப்போ இது 1. பாருங்கள், ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்களா? இதுவும் ஈக்குவல் டு 1, இது ஈக்குவல் டு 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ P of 1 is true அப்படின்னு எழுதிட்டேன். P of 1 is true அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணணும். 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, P of 1 is true. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போகிறோம். ஸ்டெப் 2 போட போகிறோம் பாருங்கள். ஸ்டெப் 2வில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா n equal to k அப்படின்னு எடுத்துக்கணுங்க. இதை நம்ம என்ன பண்ணுறோம், அசியூம் அப்படின்னு பண்ண போகிறோம். சரிங்களா? அசியூம் தட் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் நம்மளே. அப்போ let us assume that P of சரிங்களா k அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். P of k is true அப்படின்னு நானே வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? let us assume that P of k is true அப்படின்னு நானே எடுத்துக்க போகிறேன்.
அப்போ என்னங்கிற இடத்துல கே அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ என்ன வரும் பாருங்கள் 1 + 4 + இந்த இடத்துல கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல 1 + 4 + 7 + டாட் டாட் ப்ளஸ் 3 இன்ட்டு என்னங்கிற இடத்துல கே அப்படின்னு கொடுக்க போகிறேன் 7 + டாட் டாட் ப்ளஸ்ஸு ஓகேங்களா 3 k மைனஸ் 2 ஓகேங்களா கே கொடுத்துருந்தேன் அப்படின்னா 3k - 2 ஈக்குவல் டு k இன்ட்டு 3k - 1 3k - 1 டிவைடட் பை 2 ஓகேங்களா 3k - 1 டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா இதை அசியூம் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டெப் 3ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும் அப்போ ஸ்டெப் 3ல பார்த்தீங்க அப்படின்னா n ஈக்குவல் டு k + 1 அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ k + 1 எடுத்துகிட்டு to prove பண்ண போகிறேன் to prove that p of k + 1 is true அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் prove that அப்படின்னு எடுத்துக்க போகிறேன் prove that p of k + 1 is true அப்படின்னு எடுத்துக்க போகிறேன் ஓகே பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன் கேங்கிற இடத்துல k + 1 யூஸ் பண்ண போகிறேன் அப்போ 1 + 4 + 7 + டாட் டாட் ப்ளஸ் ஓகேங்களா இங்கே என்னங்கிற இடத்துல k + 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ட்டு ஓகே இந்த கேங்கிற இடத்துல k + 1 போட போகிறோம் அப்போ என்ன இருங்க k + 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு கேங்கிற இடத்துல k + 1 போடணும் அப்போ k + 1 இன்ட்டு 3k அப்போ 3 இன்ட்டு k + 1 மைனஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பை 2 ஓகேங்களா அப்போ என்னென்னு கிடைக்கும் பாருங்கள் 1 + 4 + 7 + டாட் டாட் ப்ளஸ்ஸு ஓகேங்களா இது பாருங்கள் மல்டிபிள் பண்ணிங்க 3k + 3 மைனஸ் 2 ஓகேங்களா ஈக்குவல் டு இங்கே k + 1 அப்படியே வச்சுக்கலாங்களா k + 1 இன்ட்டு பாருங்கள் மல்டிபிள் பண்ணிங்க 3k அப்போ 3k ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள் இதால் மல்டிபிள் பண்ணிக்கிங்க அப்போ +3 ஆயிருங்களா +3 மைனஸ் 2 டிவைடட் பை 2 ஓகேங்களா அப்போ நமக்கு என்ன கிடைக்குங்க 1 + 4 + 7 + டாட் டாட் ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் என்ன வருங்க 3k 3ல் 2 போச்சுன்னா 1ங்களா அப்போ 3k + 1 ஈக்குவல் டு k + 1 இன்ட்டு பாருங்கள் 3ல் 2 போச்சுன்னா 1 வருங்களா அப்போ 3k + 1 டிவைடட் பை 2 ஓகேங்களா இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் சைடு ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகேங்க சரிங்களா அதை ப்ரூவ் பண்ணலாங்களா ஓகே பாருங்கள் ப்ரூவ் பண்ண போகிறேன் ஓகே லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறேங்க பாருங்கள் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 1 + 4 + 7 + டாட் டாட் ப்ளஸ் 3k + 1 அப்படின்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு இது ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்போ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பாருங்கள் 1 + 4 + 7 + டாட் டாட் ப்ளஸ் ஓகேங்களா இதிலிருந்து ஒன்று நான் வந்து என்ன பண்ணேன் குறைக்க போகிறேன் 3kவிலேருந்து 1 குறைச்சேன் அப்படின்னா k - 1 அப்படின்னு வருங்களா இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் 3k கேவிலேருந்து 1 குறைச்சேன் அப்படின்னா k - 1 இந்த பக்கம் என்ன இருக்குங்க +1 ஓகேங்களா ப்ளஸ்ஸு 3k + 1 ஓகேங்களா ரைட்டாக புரியுதுங்களா இப்போ என்ன பண்ணியிருக்கேன் கேவிலேருந்து 1 குறைச்சிருக்கேன் இந்த கேவிலேருந்து 1 குறைச்சேன் அப்படின்னா k - 1 கேலேருந்து 1 குறைச்சா k - 1 +1 ப்ளஸ் 3k + 1 ஓகேங்களா இது 3k + 1 இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் 1 + 4 + 7 + டாட் டாட் ப்ளஸ்ஸு 3k - 2 ஓகேங்களா மல்டிபிள் பண்ண போகிறேன் 3k 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 3s are 3 ஓகேங்களா அப்போ என்ன வருங்க -3 + 1 ஓகேங்களா ப்ராக்கெட் போட்டேன் ப்ளஸ்ஸு இந்த பக்கம் என்ன இருக்குங்க 3k + 1 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா
கேலேருந்து ஒன்றை குறைச்சிருக்கேன். இந்த கேலேருந்து ஒன்று குறைச்சா கே மைனஸ் ஒன். ஓகேங்களா? அப்போ 1 + 4 + 7 ப்ளஸ் டாட் டாட் ப்ளஸ்ஸு. அப்போ -3ல் 1 போச்சு அப்படின்னா 3k - 2. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு இது என்ன இருங்க 3k + 1. ஓகேங்களா? இந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேங்களா? p ஆஃப் k ஓட வேல்யூ தான் இது. வந்து p ஆஃப் k ஓட வேல்யூ. அப்போ p ஆஃப் k ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா p ஆஃப் k ஓட வேல்யூ k × 3k - 1/2 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். p ஆஃப் k ஓட வேல்யூ தான் இது. அப்போ அந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் அப்படின்னா k × 3k - 1/2. அந்த p ஆஃப் k ஓட வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ப்ளஸ்ஸு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 3k + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை p ஆஃப் k ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இந்த 3k + 1 அப்படியே வச்சுட்டேன். அடுத்து இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ k × 3k - 1 ப்ளஸ் 2 × 3k + 1 / 2 அப்படின்னு எழுதிட்டேங்க. ஓகேங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டேன். அப்போ k × 3k - 1 ப்ளஸ்ஸு 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் 6k. ஓகேங்களா? இது 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் ப்ளஸ்ஸு 2 / 2. ஓகேங்களா? இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணிக்கலாங்களா? இது மல்டிபிள் பண்ணால் என்ன வருங்க 3k². இது கேவலம் மல்டிபிள் பண்ணுங்கள் -k ப்ளஸ் 6k ப்ளஸ் 2 / 2. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் 6 ப்ளஸ் 2 எழுதிட்டேங்க. இது கேவலம் மல்டிபிள் பண்ணுறேன் 3k² -k ப்ளஸ் 6k ப்ளஸ் 2 / 2 அப்படின்னு வந்துருச்சுங்களா? அப்போ என்ன வருது பாருங்கள், அப்படியே மைனஸ் பண்ணுங்கள் 3k². 6kலேருந்து ஒரு k போச்சுன்னா ப்ளஸ் 5k ப்ளஸ் 2 / 2. ஓகேங்களா? மேலே இருக்கிறத மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணுறேங்க. அதாவது 3k² ப்ளஸ் 5k ப்ளஸ் 2 ப்ளஸ் 5k ப்ளஸ் 2 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3 2s are 6. ஓகேங்களா? அப்போ 6ஐ வந்து மல்டிபிள் பண்ணால் 6 அப்படின்னு வரணும், ஆட் பண்ணால் 5 அப்படின்னு வரணுங்களா? அப்போ இதை 3 2s are 6 அப்படின்னு எழுதலாமாங்களா? இப்போ ஆட் பண்ணால் 5 அப்படின்னு வந்துருச்சுங்க. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், k² கோஎஃபிஷியன்ட் 3 அப்படின்னால அதை 3ஆல் டிவைட் பண்ணுறேங்க. இதை 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் மாடல். அப்போ இது 1 ஆயிருங்களா? 1. இப்போ பாருங்கள் அப்படியே வச்சுக்கணுங்களா? இப்போ கீழே இருக்கிறது k அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ என்ன எழுதிக்கிறேங்க k + 1. ஓகேங்களா? k + 1. இது kன்னு எடுத்துக்கணும். k + 1. அப்போ இது kன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா 3k + 2. ஓகேங்களா? இது 3k + 2. ஓகேங்களா? அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். k + 1 × 3k + 2. ஓகேங்களா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணது அப்படியே எழுதிட்டேன். k + 1 3k + 2. அதாவது k + 1 3k + 2 அப்படியே எழுதிட்டேன். /2. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு ப்ரூவ் பண்ண பாருங்கள். கொஸ்டினில் பாருங்கள் k + 1 × 3k + 2 / 2. பாருங்கள் k + 1 3k + 2 / 2. அப்போ இது ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், p ஆஃப் k + 1 இஸ் ட்ரூ. p ஆஃப் k வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா k + 1 ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கேவும் என்னவாக இருக்குங்க, ட்ரூவாக இருக்கும். அப்போ p ஆஃப் k + 1 இஸ் ட்ரூ அப்படின்னா whenever p ஆஃப் k இஸ் ட்ரூ. ஓகேங்களா? k + 1 ட்ரூவாக இருந்துச்சுன்னா கேவும் ட்ரூவாக இருக்கும். ஓகே, அப்போ பை மேத்தமெட்டிக்கல் இன்டக்ஷன், ஓகேங்களா, மேத்தமெட்டிக்கல் இன்டக்ஷன் p ஆஃப் n இஸ் ட்ரூ for all n belongs to capital N அப்படின்னு எழுத சொன்ன லாஸ்ட் ஸ்டெப்பில். பை மேத்தமெட்டிக்கல் இன்டக்ஷன் p ஆஃப் n இஸ் ட்ரூ ஃபார் ஆல் n belongs to n அப்படின்னு எழுதிங்கன்னா 1 மார்க் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிருங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம்மு, 5 மார்க் கொஷின், அழகாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா?